இதுல வந்து என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் 7 மார்க்ஸ் கொஷின் வந்து இதுல ஜாஸ்தியா இருக்கு இந்த பர்டிகுலர்ல. ஸோ ஸ்கீம்ஸ் வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது வந்து இட்ஸ் அ ப்ராவிடென்ட் ஃபண்ட் வேர் யூ ஹாவ் யர் சோஷியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் டு guide the provident fund schemes. See, provident fund இருக்கட்டும், இல்ல pension fund இருக்கட்டும், இல்ல deposit linked insurance fund for the workers em- working in factories and other establishment. இந்த employees provident fundனால என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி வந்து அவங்களுடைய ஆப்சன்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்ளம்ல போகாம இருக்கிறதுக்கும், அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கும் கிரியேட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். இதுல என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் 1952, எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995, எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1976. இது எல்லாமே இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து தே ஆர் மெயின்லி டேக்கன் டுகெதர் டு provide to the employees an old age and survivor benefits, a long term protection and security to the employee and after his death to his family members. அதே மாதிரி ஒருவேளை சிக்னஸ் ஆயிட்டாங்க, இல்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, பைசா திடீர்னு தேவைப்படலாம், இதுலேருந்து ஒரு 30% எதுவும் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டோட பெரிய அட்வான்டேஜ். த ஆக்ட் இஸ் நவ் அப்ளிகபிள் டு எம்ப்ளாயீஸ் drawing the pay not exceeding 15,000 per month. The act extends to மொத்த இந்தியாலையும் இது applicable. The term pay includes basic wages with dearness allowance, retaining allowance and cash value of good concession. இதான் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டோட முக்கியமான ஸ்கீம்ஸ். இதுலலாம் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ், இதுதான் 3 கவர் ஆகுது. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமோட என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the employee pension scheme for the purpose of providing for superannuation pension ஒன்று, நம்பர் ஒன். இன்னொன்று, ஒரு டிசபிள்மெண்ட் இருக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு, பர்மனன்ட் டிசபிள்மெண்ட் ஆயிடுத்து, அவருக்கு ஒரு ரிட்டையரிங் பென்ஷனாக கிரியேட் பண்ணோம், இல்லை அவங்க டிசபிள் கமெண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பைசா வரணும் அந்த மாதிரி, இல்லை அந்த எம்ப்ளாயியே இறந்து போயிட்டாங்க, அந்த விடோ அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பென்ஷனாக கிரியேட் பண்ணுறது, இல்லை வந்து ஓவராலாக சில்ட்ரன் பென்ஷன் குழந்தைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண. ஸோ அப்போ பென்ஷன் ஸ்கீம்ன்றது என்னன்னா, சூப்பர் அன்வேஷன் பென்ஷனாக இருக்கலாம், இல்லை டிசபிள்மெண்ட் அந்த இதுவாக இருக்கலாம், இல்லை விடோவர்ஸ் பென்ஷனாக இருக்கலாம், இல்லை சில்ட்ரன் பென்ஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் தே டேக் எஃபெக்ட் எய்தர் ப்ராஸ்பெக்ட்லி or retrospectively in any such date as may be specified in that behalf in that scheme. இது ஃபீச்சர்ஸ் ஆஃப் இபிஎஃப். இதில் 3-4 டெர்மினாலஜிஸ் வருது. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, the section 2A defines the term appropriate government in relation to an establishment belonging to or under the control of the central government or in relation to an established term. See, appropriate government என்றது வந்து in relation to an establishment under the control of central government இருக்கலாம், அவங்க வந்து இன்கம், அதாவது டு an established connected with railway-ஆ இருக்கலாம், போர்ட், ஹார்பர் போர்ட், மைன், the கேஜிஎஃப்ல வருமே மைன், கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி. ஸோ எனி டிபார்ட்மெண்ட் ஆர் பிரான்ச்சஸ் மோர் தேன் இன் ஒன் ஸ்டேட்டாக இருக்கலாம், தே ஆர் கால்ட் அஸ் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டா. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டை வந்து லைக் ஒரு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வரலாம், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரலாம். ஓகேவா? ஸோ செக்ஷன் 2F வந்து எப்படி சொல்றாங்க, எம்ப்ளாயினா, எம்ப்ளாயினா ஜென்ரலா என்னடா அக்ஷயா, யாரை எம்ப்ளாயின்னு சொல்லுவோம்? ஐஷா நீங்க சொல்லுங்க கண்ணா, எம்ப்ளாயினா யாரா? கரெக்ட். ஒரு வேஜஸ்க்காக தன்னோட சர்வீசஸை வந்து ஒர்க் பண்ணி எம்ப்ளாயர் கையிலேருந்து கையில் வேலை பார்க்குறவங்க தான் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி இஸ் அ பர்சன் ஹூ இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் த வேஜஸ் இன் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க், manual or otherwise, or in connection with the work of an establishment, who gets his wages directly or indirectly from the employer. இதுதான் வந்து எம்ப்ளாயி. எம்ப்ளாயினா என்னன்றது கேட்பாங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, அக்கார்டிங் டு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டிஃபைன் எம்ப்ளாயி அப்படி கேட்பாங்க. இப்போ எம்ப்ளாயின்றது யாரு? இஸ் அ பர்சன்
who's employed for wages any kind of work, மேனுவல் வேலையா இருக்கலாம் இல்ல மிஷின் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஒர்க் ரிலேட்டடா இருக்கட்டும். அதுக்காக ஒன்னு டைரக்டா இருக்கும், உனக்கு இன்டைரக்டா இருக்கும். ஃப்ரம் த யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? எம்ப்ளாயர். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் கண்ணா. அண்ட் இன்க்ளூட்ஸ் எனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது கண்டினியூ பண்ணிக்கணும் சார். இங்க கண்டினியூட்டி எடுத்து சொல்றேன். ஓகே, and includes any person employed by or through a contractor or in connection with the work of the establishment. ஓகேவா? கான்ட்ராக்டர் மூலமா இருக்கலாம், இல்ல அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்றாங்க. see நம்மளுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த வேர்டு அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸ்ன்றது நார்மலா இந்த ஐடிஐ சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐடிஐ ஐடிஐ உங்களுக்கு வந்து வெல்டர் ஒர்க், கார்பெண்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். காமிக்கிறேன், என்னெல்லாம் வேலைன்னு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இந்த மீனிங் நல்லா புரியும். இந்த 10th வரைக்கும் சயின்ஸ் குரூப் எடுக்க முடியல, பட் ஆனாலும் எனக்கு ஒரு லைன்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அவங்களாம் இந்த ஐடிஐ லைனுக்கு போவாங்க. டிப்ளமோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இது வெல்டர், பெயிண்டர், கார்பெண்டர், பிளம்பர், இங்கெல்லாம் ஐடி. காமிக்கிறேன், வந்துட்டோம், காமிக்கிறேன். அந்த மாதிரி பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா, engaged as an apprentice but not being an apprentice, engaged in the apprentices act 1961ல அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. அந்த பீப்புள் எல்லாம் இங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குனாக்கா, பிரகாஷ் டீஷா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால தட் எ பார்ட்னர் ஆஃப் அ firm having a status of beneficiary will not be an employee. அவங்க எம்ப்ளாயி கிடையாது. எய்தர் டு பி கவர்ட் அண்டர் தி இது. பார்ட்னர் ஆஃப் அ firm வந்து எம்ப்ளாயி ஆகணும். யாரெல்லாம் எம்ப்ளாயி சொல்றீங்க, யாரெல்லாம் எம்ப்ளாயி இல்லைன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி இருக்கும். அது எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ரோல்ஸ்லாம் கவர் ஆகாத பீப்புள்லாம் வந்து இங்க கவர் ஆகும் சொல்றாங்க. எம்ப்ளாயி இதுல கவர் ஆறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்றீங்க பார்ட்னர்ஷிப் பார்ட்னரோட ரோல் வந்து இது கிடையாது, தே ஆர் நாட் எம்ப்ளாயீஸ் அப்படின்றத யாரெல்லாம் சொல்றீங்க? நந்தனா, ஏன் நந்தனா? வேற மத்தவங்கலாம் எல்லாரும் பதில் சொல்லலாம் கண்ணா. அமைதியாவே இருந்தீங்கன்னா அப்புறம் செஷன் இன்டராக்டிவாவே இருக்காது, நான் மட்டும் பேசுற மாதிரி இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டராக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பவுமே என்ஷூர் பண்ணிப்பேன். நீங்க எல்லாம் சைலண்டா இருந்தீங்கன்னா கிளாஸ் வந்து ரொம்ப அப்படியே டல்லா போகும். கொஷின் ஆன்சர் தெரியுறதோ இல்லையோ ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இது நம்ம வந்து என்ன சொல்றது, கரெக்டா தான் சொல்லணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எம்ப்ளாயி கிடையாது, சூப்பர் செல்லம். அப்புறம் எம்ப்ளாயி கிடையாது, வெரி குட். அப்புறம் கண்ணா, சூப்பர். அப்புறம்
எல்லாரும் சொல்லிட்டீங்களா? அக்ஷயா என்னன்னாங்க? ஹலோ அக்ஷயா, ஏதோ நெட் இஷ்யூ அக்ஷயாக்கு. ஒரே நிமிஷம் அப்பா, இன்னும் ரெண்டு வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடு, அவ்வளோதான். பா அக்ஷயா, மித்ரா. மித்ரா என்னாச்சு? ஏன் ஒரு லாஸ்ட் 4 டேஸா உங்களுக்கு நெட் இஷ்யூவா இருக்கு? என்னாச்சு? நான் கேட்கறதுக்கெல்லாம் பதிலே வர மாட்டேங்குதே. என்னாச்சுடா? சரிடா பாருண்ணா. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் மாட்டி இப்படி எடுத்துட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் பண்ணுவீங்க, பட் grip-ஏ இருக்காது சப்ஜெக்ட்ல. அதுக்காக தான் நான் வந்து கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொன்னீங்கன்னா எனக்கும் அப்பதான் ஒரு grip இருக்கும். நான் மாட்டு படிச்சுட்டே போனேன்னா யூஸே இல்லை இபிஎஃப்லாம். நான் இந்த ஃபைல் கொடுத்தா கூட நீங்களே படிச்சுட்டுருவீங்க, பிரயோஜனமே இல்லை. பட் அதில் வேல்யூ அடிஷன்ஸாக நான் பண்ணணும்னு பார்க்குறேன், அதுக்கு தான் இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க அண்ணா கொஞ்சம் நெட்டெல்லாம். அக்ஷயா மேடம் என்னாச்சு? அக்ஷயா மேடம், கா எனக்கு உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. ஒண்ணுமே வாய்ஸே கேட்கல அக்ஷயா. நான் அக்ஷயா அக்ஷயா அக்ஷயான்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கேங்க. ம். ஒண்ணுமே கேட்கல, எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்க உங்களை தவிர. நான் அக்ஷயா சொல்லுவாங்க அக்ஷயா சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க ஏதாவது பண்ணுங்களேன், நெட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளா. எஸ்பெஷலி லா கிளாஸுக்கும் டாக்ஸ் கிளாஸ்க்கும் பாருங்கடா. எல்லா கிளாஸ்க்கும் தான் நல்லது. இல்லைன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். எல்லாருக்குமே லா படிக்கும்போது அப்படியே தூங்கி வழிகிற மாதிரி இருக்கும். சரியா? நம்ம குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால தான் கேள்வி கேட்குறேன். சரியா? த கொஸ்டின் இஸ், பார்ட்னர் ஓட பார்ட்னர் ஆஃப் அ ஃபர்ம் வந்து எம்ப்ளாயியா இல்லையா, அதுதான் கேள்வி. அக்ஷயாக்கும் மித்ராக்கும். பார்ட்னர் எம்ப்ளாயி. ஓகே, அக்ஷயா நீங்க என்ன சொல்றீங்க? எம்ப்ளாயி. நீங்க முன்னாடி எதுவுமே கவனிக்கலையா, இல்ல நெட் இஷ்யூனால பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேருமே பார்ட்னர் எம்ப்ளாயி கிடையாது செல்லம். ஒரு கேஸ்ல வந்து கொடுப்பாங்க, ஓகே, ஆர் எம்சிக்யூலயாவது வரும், இல்ல ஒரு 3 மார்க்ஸ்லயாவது இந்த கொஸ்டின் வரும். இஸ் பார்ட்னர் ஆஃப் அ firm கால்ட் as an employee அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க வந்து சொல்லணும், பார்ட்னர் ஆஃப் த firm having the status of beneficiary will not be an employee either to be covered or counted under this act or any of the act. ஓகே, பார்ட்னர் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த firm. ஓகேவா? அதனால தான் ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலா ஷேர் பண்றாங்க, அவங்க எம்ப்ளாயி கிடையாது. சரியா? முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இபிஎஃப் அப்பலேட் ட்ரிபியூனல். அப்பலேட் ட்ரிபியூனல்லாம் என்னடா வஷிதா? உன் ஃபேவரட் டாபிக் அது. வெரி குட்ரா, சூப்பரா வஷிதா, ஆசம், கரெக்ட். நிறைய இந்த வேர்டு கேள்விப்படுவீங்க. சரியா? அப்பலேட் ட்ரிபியூனல் அப்பலேட் ட்ரிபியூனல். சிஎஸ்லாம் படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேஜுக்கு ஒரு தடவை இந்த வேர்டு வந்துடும், அப்பலேட் ட்ரிபியூனல்னு. சிஎஸ், எல்எல்பி அதெல்லாம் படிச்சோம்னா. செக்ஷன் 70 என்ன சொல்றதுன்னா, இபிஎஃப் அப்ளேட் ட்ரிபியூனல் வந்து கண்டிப்பா அப்பாயிண்ட் பண்ற ரீசன் என்னன்னா, ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு இல்ல பண்றதுல ஏதாவது ஒரு இதுவா இருந்ததுன்னா, இவங்க வந்து தே வில் டேக் அப் த நெசசரி ஆக்ஷன் டு ஹியர் த அப்பீல் அகேன்ஸ்ட் த ஆர்டர் பாஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே அதான் என்ன சொல்லுவாங்க, அப்பனுக்கே அப்பன்னுவாங்கல்ல, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே அடுத்த ஹெட், கவர்மெண்ட்கே அடுத்த ஹெட்னா இந்த அப்பீலேட் ட்ரிபியூனல். அப்பீலேட் ட்ரிபியூனல் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் வந்து லைக் இப்போ ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ராப்ளம், அப்பீலேட் ட்ரிபியூனல் ரெண்டு தரப்புலையும் நிக்க வச்சு, நீ எதனால அந்த மாதிரி சொல்ற, நீ எதனால நீ சொல்ற, சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொல்றீங்க, ஆனா நீங்க நீ சொல்றதுல இது தப்பு இருக்கு, நீ சொல்றது தப்பு இருக்குன்ட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்து அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு இருக்கு. ஓகே, ஃப்ரம் த ரெக்கார்ட் வித்தின், அதாவது the tribunal வந்து they can rectify any mistake. ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, they can rectify any mistake apparent from the record within 5 years from the date of its appeal order. அதே மாதிரி இந்த அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு வந்து 75% of the due from the amount வந்து
டெபாசிட் பண்ணிருக்கணும். ஓகே, நோ அப்பீல் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் எண்ட்லேருந்து ஒரு தப்பு இருக்கு, எம்ப்ளாயர் எண்ட்லேருந்து ஒரு தப்பு இருக்கு. ஓகே, எம்ப்ளாயர் வந்து இல்ல தப்பு இருக்குல்ல, எம்ப்ளாயர் வந்து ப்ராப்ளம் எடுத்துட்டு வராரு. ஓகே, யாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்? வேஜஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தோ சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ அப்பீல் பை த எம்ப்ளாயர் ஷால் பி என்டர்டைன்ட் அன்லஸ் he has deposited with it 75% of the amount due from him. EPF appellate tribunal. The tribunal may, for reasons to be recorded in writing, waive or reduce the amount to be deposited under this section. EPF appellate tribunal செம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லலாம், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பலேட் ட்ரிபியூனல்லாம் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பெரியவங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க எந்த விதமான ஆர்டரையும் மாடிஃபை பண்ணலாம், எந்த விதமான இதையும் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, பண்ணி ஆர்டரை கூட சேஞ்ச் பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்து அப்பலேட் ட்ரிபியூனல் இருக்கு. ஆக்சுவலா இது இபிஎஃப் அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு மட்டும் கிடையாது கண்ணா, எல்லா அப்பலேட் ட்ரிபியூனல்ஸ்க்கும் அந்த மாதிரி தான். தலையெழுத்தே திருப்பி எழுதலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க இந்த சூர்யா படம் பார்த்திருக்கீங்களா, ஜெய் பீம்? என்ன என்ன கிரக்ஸ் அந்த படத்தோடது? நீங்க இனிமேல படம்லாம் பார்க்கும்போது நீங்க உங்களோட காஸ்டிங்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும், சரியா? என்னோட கிரக்ஸ்டா அந்த படத்தோட கிரக்ஸ்? என்னடா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. கதை மறந்துட்டா? அச்சச்சோ. சரி, எல்லாருக்குமே கதை மறந்துட்டா செல்லம்? இந்த கதையெல்லாம் நீங்க லைஃப் லாங் மறக்கவே கூடாது. ஜெய் பீம் கதைலாம் பயங்கர ஸ்ட்ராங்கான கதை. ஓகேடா. ஆ, லேடி கேரக்டர் ஞாபகம் இருக்கா? ஒருத்தம், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறான், கரெக்டா? ஆ, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கரெக்ட். வெரி குட்ரா, கரெக்ட். அந்த கோர்ட்ல வாதாடுற ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆரே ஃபேக்கா இது பண்ணிடுவாங்க. ஃபேக் எஃப்ஐஆர் ஆயிடும். அதுக்கப்புறம்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணுவான், எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த கோர்ட்ல வந்து அவனோட இது பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சூர்யா என்ன பண்ணுவாருன்னா அப்பீலேட் ட்ரிபியூனல் கிட்ட போவாங்க. அந்த வார்த்தை எங்க வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பீலேட் ட்ரிபியூனல் கிட்ட செகண்ட் ஸ்டெப்பா போவாங்கடா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த போலீஸ் அதெல்லாம் போய் பார்ப்பாங்க, ஒண்ணுமே இதுவாகாது. நெக்ஸ்ட் இமீடியட்லி ஹில் கோ டு அப்பீலேட் ட்ரிபியூனல். அப்பீலேட் ட்ரிபியூனல் கிட்ட போகும்போது அவர் வந்து சொல்வாரு, அப்பீலேட் ட்ரிபியூனல் சொல்வாரு, இந்த கேஸை நீ திருப்பி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த சீனை. அப்புறம் தானே அவர் வந்து இவன் மேலேயே மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகும். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பிரசன்ட் பண்ணுவாங்கடா. போலீஸ்லாம் சொல்லுவாங்க இவன் தான். அதாவது அந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்கான்னா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி தானே இருக்கும், கரெக்டா? இப்படிதானே வரும் அந்த படம், ஞாபகம் வருதா நான் சொல்ல சொல்ல? அந்த மாதிரி எடுத்து தப்பான கேஸை உள்ள போட்டு இவன் இவன் மேலதான் எல்லா ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆக்சுவலா அவன் செத்து போயிடுவான். ஆனா சூர்யா வந்து அவன் செத்து போனது வந்து ஏதோ இது இருக்கு, ஒரு ஒரு ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த அந்த இவனை வந்து இது பண்ணிட்டான். ஆக்சுவலா விக்டிம் வந்து அவன் கிடையாது, வேற யாரோ விக்டிம் அந்த ப்ராப்ளம்க்கு அப்படின்றது சூர்யாக்கு நல்லா தெரிஞ்சதுனால எஃப்ஐஆர் போடுவான், எல்லாம் போடுவான். கமிஷனர் முதற்கொண்டு எல்லாமே இன்வால்வ்டா இருப்பாங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, சூர்யா என்ன பண்ணுவாருன்னா அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு எடுத்துட்டு போய்
சார் இந்த இந்த எஃப்ஐஆரே ப்ராப்ளம் சார். எஃப்ஐஆரே தப்பா கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அழகா ஜோடிச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு ஒரு போலீஸும் கரெக்டா கதை மாதிரி எடுத்துன்னு வந்து அந்த விக்டிம், அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா விக்டிம் மாதிரி எண்ட் டு எண்ட் ப்ரூவ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனா சூர்யாவுக்கு வந்து அதுல அப்பீலேட் ட்ரிபியூனல் சொல்லுவான். அவங்க சொல்லுவாங்க சூர்யா கிட்ட, இல்ல இதை நீ திருப்பியும் இந்த இந்த அப்பீல வந்து நீ ரிவைஸ் பண்ணி திருப்பி ரீ எக்ஸாமினேஷன் பண்ணு, ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணுன்னு சொல்லிட்டு சூர்யாக்கு சொல்லுவான். ஆக்சுவலா அது வந்து எந்த ஆக்ட்ல தெரியுமாடா வரும்? இருங்க, அது ஆக்சுவலா நிறைய கவர் பண்ணுவாங்கடா அந்த பாயிண்ட்ஸ்ல. என்ன சொல்லலாம், அப்ரென்டைசஸா? இதுல அப்ரென்டைஸ் வருதா தெரியல சொல்லுமா, இதுல ஒரு ஆக்ட் வரும். நான் சொல்றேன் இருங்களேன். செங்கனிக்கு, செங்கனி கரெக்ட். இது கிடையாதுடா, இது வந்து ஃபிலிம் ஸ்டோரியே காப்பி பண்ணிட்டாங்கன்னு வரும், அது கிடையாது. அது ஒரு ஆக்ட் எடுத்துட்டு சொல்லுவான், அந்த ஆக்ட் பேர்லாம் சொல்லுவான் சூர்யா, நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஞானவேல் ராஜா நல்ல ஸ்கிரிப்ட் சூப்பரா எழுதிருப்பாரு. ஆனா இது ரியல் ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு, ஜெய்பீம்? செல்லம், இட்ஸ் a ரியல் ஸ்டோரி. ரியல் ஸ்டோரி. நான் இந்த ஆக்ட் படிச்சேன் ஆக்சுவலா, அந்த ஆக்ட் போய் வேற படிச்சேன் நான், அவர் சொல்லும் போது. எங்கேயுமே போடவே இல்லையா? சரி. பட் இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு ஆக்ட் பேஸ் பண்ணி பேசுவாங்க அவங்க. அதுல கூட ஒரு பாட்டு கூட ரொம்ப ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. ஆம், அந்த பாட்டு வந்து ஒரு இது மாதிரி நல்லா செம ஹிட்டான சாங்கு. அதுல வந்து அவங்க சொல்லுவாங்க கிளீனா, அப்பலேட்டு தான் வந்து நீ திருப்பி இந்த கேஸை ரீ எக்ஸாமின் பண்ண. இது இந்த கேஸ்ல வந்து நிறைய எல்லாமே கண்டினியூட்டியே சொல்றாங்க, ஆனாலும் இதுல ஏதோ ஃப்ளா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பலேட் சொல்லுவார். அப்புறம் அப்புறம் தான் சூர்யாக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கேஸை வந்து போன இடத்துலேருந்து திருப்பி உங்க பேட்டி எடுத்ததுலேருந்து திருப்பி பண்ணுவாங்க. அப்பனா எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. நான் அப்பீலேட் ட்ரிபியூனல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் ஒன்றுமே கவலை கிடையாது. அப்பீலேட் ட்ரிபியூனலுக்குலாம் நீ யார் வேணா இருந்துக்கோ, நீ எந்த கொம்பனை வேணா இருந்துக்கோ. சிட்டிசன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது தெரியுமா, அஜித் படம், தெரியுமா உங்களுக்கு? அந்த சிட்டிசன்னா அந்த ஒரு கிராமத்தையே அவங்க வந்து சாவடிச்சு, கிராமத்தில் இருக்க பீப்புளா சாவடிச்சு கடலை போட்டுருவாங்க, அந்த கிராமமே இல்லாம பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் இன் டைம் அது வந்து திருப்பி ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த அஜித் பேசுனதுக்கு அப்புறம் அகைன் இட் வாஸ் ரீ எக்ஸாமின்ட், அதை வந்து ஒரு ட்ரிபியூனலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த ட்ரிபியூனல் தான் கடைசியா வந்து கோர்ட் இது கொடுப்பாங்க. அப்பனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற பிரைபரியா இருக்கட்டும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைபரியா இருக்கட்டும், இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் அதெல்லாம் கவலையே பட மாட்டான். நீ யார் வேணா, எந்த எந்த வந்து டாப் ஆஃப் த வேர்ல்ட் வேணா, ஐ டோன்ட் கேர். The tribunal can make any mistake apparent from the may rectify any mistake apparent from the record within 5 years from the date of its appeal order. 5 வருஷத்துக்குள்ள அந்த ஆர்டர் எடுத்து திருப்பி பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான அத்தாரிட்டி ட்ரிபியூனலுக்கு இருக்குக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயர் எண்ட்லேருந்து ஒரு பிரச்சனைன்னு எடுத்துன்னு வரானா 75% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ணாதான்
ட்ரிபியூனல் அந்த கேஸையே எடுப்பான் கையில. மெஜாரிட்டி டைம்ஸ் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கடா? எம்ப்ளாயர் எண்ட்ல தப்பு இருக்குமா, எம்ப்ளாயி எண்ட்ல தப்பு இருக்குமா? மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் கரெக்ட், வெரி குட். எம்ப்ளாயர் எண்ட்ல தான் தப்பு இருக்கும். ஓகே, த ட்ரிபியூனல் ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங் இன் வேவ். வேவ்னா என்னடா அர்த்தம்? WAIVE வேவ். வேவ் WAVE வேற, அது அலைகள். WAIVE என்னடா மீனிங்? கரெக்ட், கேன்சலேஷன். நம்ம வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் தெரியுமா? லைக் 4 ஃபீச்சர் சொல்ல மாட்டோம் கம்பெனிஸ் ஆக்ட்ல, அந்த மாதிரி. வேவ்னா லைக் ஒரு ஒரு மாதிரி லைக் அது வந்து கேன்சலேஷன் சொல்லலாம், இல்ல வந்து டெம்பரரியா வந்து அது ஒரு டிஸ்கவுண்ட் பண்றதுன்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் டு பி டெபாசிட் அண்டர் செக்ஷன். இதான் சொல்லமா இபிஎஃப் அப்பலேட் ட்ரிபியூனல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்பலேட் ட்ரிபியூனல்னாலே உங்களுக்கு எங்க ஞாபகம் வரணும்? இந்த ஜெய்பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் the complete re-examination was done and justice was awarded to Sengani, that girl's name. Okay, wow. And it's a true story, Kana. True story. What are the consequences if an employer makes default in the payment of any contribution? என்னெல்லாம் consequences இருக்கு? Legal consequences இருக்கு, financial consequences இருக்கு. These are generally governed by laws such as Employees Provident Fund and Miscellaneous Provisions Act. See, டிப்ளே பேமெண்ட் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கே ஏதோ பிரச்சனைன்னு வராங்க, நீங்களே ஏதோ பிரச்சனைன்னு போறீங்க, மிஸ் கிட்ட போய் சொல்றீங்க, மிஸ் அப்ப பார்த்து நீ அப்படிதான், நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ ஏன் இப்படி பண்ண, நீ உன் பேரண்ட்ஸை கூட்டின்னு வா, உனக்கு ஒண்ணுமே வந்து புரியவே மாட்டேங்குது நான் சொல்றது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்களே ஒரு கஷ்டத்துல போறீங்க. அப்போ இவங்களும் யோசிச்சு பாருங்களேன், எம்ப்ளாயே ஒரு கஷ்டத்துல இருக்கான், அந்த கஷ்டத்துல இருக்கனால தானே அந்த அமௌண்ட்டை கேட்கறான், பிஎஃப் அமௌண்ட்டை. அதுலயும் இவங்க வந்து டிலே பண்ணானா எப்படி இருக்கும்? பாவம் தானே இல்ல? யாராவது உங்க வீட்ல பிஎஃப் எடுத்திருக்காங்களான்னு கேட்டு பாருங்க செல்லம். உங்க வீட்ல அப்பாவோ அண்ணனோ அக்காவோ அம்மாவோ தன்னோட ப்ராவிடென்ட் ஃபண்டை நடுவுல ஏதோ வீடு கட்டுறதுக்காகவே எடுத்திருக்காங்களா? ஜஸ்ட் எனக்காக கேளுங்க இன்னைக்கு. அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் இதுக்காக எடுத்திருக்கேன். அவங்க கிட்ட கேளுங்க, இது எடுக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேளுங்க. அப்படியே ஹெவியா இருக்கும். நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு போட்டு வச்ச ஒரு பைசா நடுவுல எடுக்கும் போது எப்படிடா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? ரொம்ப கஷ்டம்டா அதெல்லாம். அதுவும் அப்பா அம்மாலாம் பண்ற காம்ப்ரமைஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஹியூஜ். நடுவுல திடீர்னு இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் கேட்டிருப்போம், லோன் வராம இருந்திருக்கும், டக்குன்னு டில்லருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், பிஎஃப்ல போட்டு உடச்சி கொடுத்துட்டு அப்புறம் பண்ணுவாங்க. பிஎஃப்ல என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? காம்பவுண்டிங் எஃபெக்ட். நான் 100 ரூபாய் போட்டிருக்கேன், 12% 112 ரூபாயிலேருந்து அடுத்த வாட்டி எனக்கு இன்கம் கால்குலேட் ஆகும். அப்போ நடுவுல எடுத்து போட அவங்களே ஒரு பிரச்சனைன்னு வராங்க, அதுல இவங்க டிலே பண்ணா என்ன? 12%ன்றது நான் கம்மியா வந்து இவங்க ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் இது சொல்றாங்க. நான் இதுவா இருந்தானே 20% சார்ஜ் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலேடு பேமெண்ட்ஸ் வந்து எம்ப்ளாயர் நிறைய இடத்துல பண்றாங்கண்ணா. அவங்களோட எம்ப்ளாயியோட நீடே பாவம் புரிஞ்சுக்காம ப்ரொசீஜர்லாம் த்ரூ பண்ண வேண்டியதான், அவங்களே போகிறோம் அட்ஜஸ்ட் இது பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா, அப்பா அம்மா கிட்ட கேட்பீங்க, பிஎஃப்லேருந்து ஏதாவது நடுவில் பைசா எடுத்தாங்களான்னு கேளுங்க. எடுத்துட்டு கேளுங்க, எப்படிப்பா ஃபீல் பண்ணீங்க, கஷ்டமா இல்லையா, உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்தது அந்த டைம், சும்மா கேட்டு பாருங்க. சரியா? நெக்ஸ்ட், டேமேஜஸ் ஆர் பெனாலிட்டி. அதே மாதிரி இவங்க வந்து அதாவது அடிஷன்லேருந்து டேமேஜஸும் பே பண்ணும். ஓகேவா? அரியர்ஸ் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் டேமேஜஸ் பே பண்ணோம். கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 5% to 25%. லீகல் ப்ரொசீடிங்ஸ், இவங்க கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்டா இவங்க மேல, இந்த எம்ப்ளாயர் மேல. உள்ள தூக்கி போட்டாலும் பிரச்சனை கிடையாது, 1 வருஷம் to 3 வருஷம் உள்ள தூக்கி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி திருப்பி திருப்பி அந்த எம்ப்ளாயர் பண்ணியிருந்தானா அவனை உள்ள தூக்கி கண்டினியூஸா போட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். சின்னதா ஓகே ஏதோ அன்எக்ஸ்பெக்டட் டிலே அப்படின்னா பரவாயில்ல, ஃபைன்ஸ் மே பி இம்போஸ்ட். இஃப் தே ஆர் கோயிங் டு டூ இட் கண்டினியூஸ்லி, imprisonment has to go up to 1 to 3 years. Next, attachment of property or bank accounts. The authorities may attach the employer's bank accounts or property to recover the unpaid contributions. அதாவது
எம்ப்ளாயர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி டு ரெக்கவர் த அன்பெய்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் அன்பெய்டா எடுத்துன்னா அப்ப வந்து ஆஹ், அவங்க வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாமுமே வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கணும் அன்பெய்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சப்போஸ் வந்து இவங்க இந்த மாதிரி டிஃபால்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து டெண்டரோ கான்ட்ராக்டோ இவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. இந்த மாதிரி டிஃபால்ட் ஆயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் மித்ரா? ஆயிஷா, அக்ஷயா, வஷிதா, நந்தனா, கீர்த்தனா யோசிங்க. இப்போ நீங்க தான்டா எம்ப்ளாயரு, நான் வந்து கொடுக்கவே இல்லை, பைசா கொடுக்காமே பண்ணிட்டே இருக்கேன், ஒரு மாசம் இது பண்றேன், 2 மாசம் பண்றேன், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எம்ப்ளாயர் மேல பெரிய ரெப்புடேஷன் ப்ராப்ளம் வந்துரும். கரெக்டா? குட்வில் எஃபெக்ட் ஆகுமா எஃபெக்ட் ஆகாதா? செம்ம எஃபெக்ட் ஆகும். அது இப்போ ஷேர் மார்க்கெட்லலாம் எஃபெக்ட் பண்ணிடும் அது. ஓகே, அப்புறம் எம்ப்ளாயி லீகல் ஆக்ஷன். எம்ப்ளாயி கண்டிப்பா வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. என்னோட உரிமைகள் வந்து தகர்க்கப்படினில், என்னோட உரிமை இஸ் நாட் பீன் டேக்கன் கேர் பை மை எம்ப்ளாயர், ஐ ஹவ் காட் எவ்ரி ரைட் டு டேக் லீகல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் எம்ப்ளாயர். பயப்படவே கூடாது, எடுத்து போராடணும் அவங்களோட. அப்புறம் கன்சர்ன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மே கண்டக்ட் சடன் இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கண்ணா. அப்பதான் இவங்க கரெக்ட் எம்ப்ளாயர் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா கால்குலேஷன். நேத்திக்கு கோட் ஆஃப் வேஜஸ் ஆக்டில் வேஜஸ்ன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே பிஎஃப் கொடுக்கலனாலும் பிரச்சனை தான். ஸோ எம்ப்ளாயர் பே பண்ணலன்னா அவன் அரியஸா 12% இன்ட்ரெஸ்ட், பெனால்டி 10 to 25% டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி அண்ட் டியூரேஷன் ஆஃப் த ரிசல்ட் டிஃபால்ட். நெக்ஸ்ட், under what circumstances advances can be received by employer from the PF fund? Advances from the fund are paid for the following purposes. எதுக்குன்னா இல்லஸ்ரா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மேரேஜ், இப்போ அக்கா மேரேஜ்லாம் எடுத்தீங்கன்னா அப்பா ஏதாவது எடுத்திருப்பாங்க அக்கா மேரேஜுக்கு, இல்லை உங்களோட எஜுகேஷனுக்காக கூட எடுத்திருக்கலாம். நீங்கள் எல்லாரும் போய் பேசுறீங்களா இன்னைக்கு? அப்பா கிட்ட எல்லாம் கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட கேளுங்க, பிஎஃப் பைசா நடுவில் எடுத்திருக்கியாப்பா இல்லையா? யுவர் கொஷின் ஷுட் பி லைட். இந்த மாதிரி தான் கேட்கணும். நாளைக்கு அப்டேட் பண்றீங்களா எனக்கு? அப்பா கிட்டலாம் பேசுவீங்களாடா எல்லாரும்? டு யூ டாக் டு யுவர் ஃபாதர்? குட், நல்ல, வெரி குட். இதெல்லாம் கேட்கணும் நீங்க. ஓகே, யூஆர் ஆல் கோயிங் டு பிகம் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு நாளைக்கு உழைக்கிற பைசாவை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஸோ தேர் ஆல் ஹெல்பிங் யூ. அதனால நீங்களாம் நல்லா பார்த்துக்கணும் அவங்கள. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க, பிஎஃப் என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. மேரேஜ்க்கு எடுப்பாங்க சில பேர், இல்லை இந்த மாதிரி ஃப்ளட்டு கொரோனா டைம்லாம் வந்தது இல்லடா, நிறைய பேர் பிஎஃப் வித்ட்ரா பண்ணாங்க நிறைய வீட்டில். பாவம், 30 லட்சம்லாம் போட்டு கொரோனா டைமில் 10 லட்சம் 12 லட்சம்லாம் எடுத்து அதுலேருந்து பைசா எடுத்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவங்க பாதி பிஎஃப் அமௌண்ட் போயிடுச்சு. பாவம், ரொம்ப கஷ்டம். In abnormal conditions such as calamity of exceptional nature such as flood, earthquakes or riots, granted to members affected by cut in the supply of electricity, non-refundable. இது வந்து இந்த granted to members affected by the cut in the supply of electricity னா எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது அந்த பீப்புள் இருக்காங்களா ஒர்க்கிங் அண்டர் எலக்ட்ரிசிட்டி, அந்த மாதிரி பீப்புளுக்கு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நான் ரீஃபண்டபிள் கண்ணா. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு முடிஞ்சா எடுத்துட்டு வரேன். இந்த கட் இந்த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்றதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஆக்சுவலா, நான் எடுத்துட்டு வரேன். த கிராண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டு மெம்பர்ஸ் ஹூ ஆர் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அவங்களுக்குலாம் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. சி இவங்கெல்லாம் திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. இது இவங்க 2 பேருக்குமே நான் ரீஃபண்டபிள் அது. நெக்ஸ்ட், இன்சூரன்ஸ் ஃபண்டு. டிஸ்கஸ் த மேட்டர்ஸ் ப்ரொவைடட் ஃபார் த இன்சூரன்ஸ் ஃபண்டு. இன்சூரன்ஸ் ஃபண்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, லைக் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், these scheduled details the structure, contributions and benefits related to employees deposit linked insurance scheme or similar insurance funds. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? இன்சூரன்ஸ் ஃபண்ட் என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணும். ஒரு ஆர்கனைசேஷன் இன்சூரன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும்னா
அந்த இன்சூரன்ஸ் ஃபண்டு பேர் என்னன்னா எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதோட நேம் கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அந்த ஃபண்டுக்கு எவ்வளோன்றதை க்ளீனாக இது பண்ணும். அப்போ அதாவது சப்போஸ் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இந்த எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு ஃபண்டில் 0.5% ஆஃப் தி எம்ப்ளாயி மந்த்லி வேஜஸ் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயீஸ் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? எப்படி பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா calculated and paid by the employees. சம்டைம்ஸ் டிலே பேமெண்ட் ஆச்சு பெனால்டிஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடணும். எப்படி இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிறது அப்படின்னா the schedule provides details about the amount of insurance cover payable to the nominee or legal heir in case of employees death. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 7 லட்சம் எடுத்துக்கலாம்டா. ஓகே, அப்போ சம் அஷ்யூர்டு வந்து வில் ஆல்சோ பி ஸ்பெசிஃபைடு. எப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து இப்போ ஒருத்தங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்ணா, ஒரு ஆர்கனைசேஷனில் உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும் போதே நாமினி பேர் கொடுத்துருப்பீங்க. அப்பாவுக்கு 30%, அம்மாவுக்கு 30%, ஹஸ்பண்டுக்கு வந்து 20%, குழந்தைக்கு வந்து 20% பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா that will provide details about the amount of insurance covered payable to the nominee or legal heir in case of employee's death. ஓகேவா? So the method of calculating the sum assured is also specified, often linked to the employee's lost earned salary. Next, eligible for benefits. The specifics who is eligible for. The employee must have been a member of the provident fund. Provident fund ஓட மெம்பரா இருக்கணும். நாமினிஸ் லீகல் இப்போ இந்த நாமினி லீகல் ஹையர்ஸ் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் செல்லும். இப்போ டெத் இப்போ நாங்களும் ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது பிஎஃப் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம். என்ன எதுக்கு ஏன் அந்த பிஎஃப் ஃபார்ம்னா அந்த ஃபார்மில் நாமினி டீட்டெயில் இருக்கும். ஒருவேளை என்னால் முடியல நான் இல்லைன்னா இவங்களுக்கு இந்த பர்சன்டேஜோட பிரித்து கொடுத்துருவாங்க. அதான் எலிஜிபிள் ஃபார் பெனிஃபிட்ஸ். எப்படி இந்த ஃபண்டை வந்து அட்மினிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து எம்ப்ளாயி ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து க்ளீனாக இதை மேனேஜ் பண்ணுவாங்க. இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குடா, கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இபிஎஃப்ஓ ஆஃபீஸ். ஓகே செல்லம், நான் பாருங்க எங்க தெரியுமா நினைக்கிறேன். செல்லம் இருக்கணுமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இதுலயே வந்து குரோம்பேட் என்னடா கோடு 600 45 45 ஆச்சலாம் 42 44 ஏங்க நம்மளுக்கு 44 இல்ல. ஓ 42க்கு அப்புறம் இல்லவே இல்லை கொஞ்சம். சரி நான் இப்போ என்னோடது போடுறேன். இப்போ எங்களுக்கு ராயப்பேட்டா, என்னோடதுக்கு வந்து ராயப்பேட்டா தான் நான் ஒரு வாட்டி போவேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் என்னடா கோடு? செல்லம் தாம்பரம் என்ன கோடு வஷிதா? தாம்பரம் ராஜகீழ்பாக்கம் 73. என்னடா 73 இல்ல? சரி ஓகே, வேற என்ன? வேற யார்? ஐஷா நீங்க எங்க இருக்கீங்க? என்னடா கோடு? உங்களுக்கு எங்க இருக்கும்னா நீங்க தாம்பரம் ராஜாஜி சாலையில பண்ணணும். ஓகேவா? இப்போ வேற யாரு? அக்ஷயா நம்ம 2 பேரும் வெஸ்பாம்பலம்ன்றா. நந்தனா இவங்க எனக்கு வஷிதாக்கு பண்ணிட்டேனா? வஷிதாக்கு தான் தெரிலடா. வஷிதா நம்ம கூட தாண்டா வரமாட்டேங்குது தாம்பரம்.
குரோம்பேட்டை. சரி, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் பார்க்கலாம். கோயம்புத்தூர் டாக்டர் பாலசுந்தரம் ரோட், கோயம்புத்தூர், தமிழ்நாடு. இங்கே தானே அவங்களோட ஆஃபீஸு. ஓகேவா செல்லம்? ஸோ இந்த மாதிரி ராயப்பேட்டா, அப்புறம் தாம்பரம், அப்புறம் இந்த மாதிரி பாலசுந்தரம் ரோட், கோயம்புத்தூர் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம வந்து இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, அந்த ஆஃபீஸில் தான் இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இது ஆன்லைன்லேயே வந்துருது. நான் இப்போ ரீசெண்டாக பண்ணும்போது ஆன்லைனில் பண்ணேன். முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் பண்ணி இவங்களுக்கு ஒரு கருப்பு காக்கி கவரில் போட்டு ப்ரௌன் கவரில் போட்டு அமுச்சு விட்டுறணும். Procedure for claiming deposits benefits. The schedule defines a process for filing claims including necessary documents, timeliness and dispute resolution mechanism. So documents ன்னு வரும்போது death certificate, claim forms எல்லாமே இருக்கும். Timelines ன்னு பண்ணும்போது within which claims must be submitted and processed. The dispute resolution mechanisms if claims are denied. அவ்வளோதான் கண்ணுமா. இப்போ இஎல்டிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து, அதாவது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ஒரு எம்ப்ளாயி 15,000 ஒரு மாசம் இது பண்றாங்க, இறந்து போறாங்க சர்வீஸ் ஏன்னா நாமினிக்கு எவ்வளவு கிடைக்கும்? he will get up to 35 times the lost on salary plus a bonus up to the maximum minimum prescribed 7 லட்சம் ரூபாய். ஓகேவாடா? இதுதான் மணி டியூ. மணி டியூனா டக்குன்னு என்ன ஞாபகம் வருது எல்லாருக்கும்? மணி டியூனா அவுட்ஸ்டாண்டிங். வெரி குட் சலம், வெரி குட், வெரி குட், வெரி குட். So in case when there is a dispute arises regarding the applicability of the acts to an establishment, the authority concerned may conduct such inquiry as he may seem deem necessary, decide such dispute and determine the amount due from any employer under the provision. இல்ல இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதாவது இவங்க பென்ஷன்ஸ், அதாவது பைசா இவங்களுக்கு போல, எம்ப்ளாயர் கிட்ட இருந்து பைசா போல எம்ப்ளாய்க்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணணும். அத்தாரிட்டி வந்து அதுக்கு எல்லா பவருமே அத்தாரிட்டிக்கு இருக்கும். ஓகே, தே ஆர் வெஸ்டட் இன் அ கோர்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் வரணும், அவன் டாக்குமெண்ட்டை கரெக்டாக சப்மிட் பண்ணணும். அஃபிடவிட்னா என்னன்னு தெரியுமா? வாட் டு யூ மீன் பை அஃபிடவிட்? அஷிதா நீங்க சொல்லாதீங்க. கரெக்ட், அது வந்து ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி இருக்கும். கரெக்டா சொல்லலாம். ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்ட மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, அஃபிடவிட். வெரி குட்ரா, கரெக்டா. அது சொல்லுங்க. நான் அக்ஷயாவாகிய நான் அப்படி ஆரம்பிப்பாங்க. இதோ இதான் அஃபிடவிட். இதான் அஃபிடவிட். அக்ஷயாவாகிய நான், ஐ அக்ஷயா daughter of so and so so person ஓடது, living in so and so area, having the Aadhaar number so and so, PAN number so and so, okay, confirms that அப்படின்னு சொல்லிட்டு to the true, to my best knowledge and true knowledge அந்த மாதிரி போட்டு நம்ம சைன் பண்ணி இந்த 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர் இல்லை அது மாதிரி எனி ஸ்டாம்ப் பேப்பர் which is legally binding அதை போட்டு சைன் பண்ணி இது கிரீன் கலர் இங்க்ல ஒருத்தர் சைன் போட்டு கொடுத்தா செம்ம வேல்யூ அதுக்கு. அதான் அஃபிடவிட். ஓகேவா? So Najruddin BD Merchant Limited versus Central Provident Fund Commissioner it was held that the applicability of the act to any class of employees is not determined and decided by any proceeding under section 7A of the act but under the provisions. இதெல்லாம் வேண்டாம்டா, ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. ஆக்ட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு என்ன சொல்றது அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து the act became applicable to the employees in question, the liability arises. What is done under section 7A of the act is only determination of the, see, எனக்கு வந்து எம்ப்ளாயர், எம்ப்ளாயி ஆர் எனி அதர் பர்சன் வந்து கண்டிப்பா என்கொயரிக்கு நிற்கணும். ஃபெயில் ஆகுறாங்க, அட்டன் பண்ணலன்னா அதுக்கான ப்ராப்பர் ரீசன் சொல்லணும்.
டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா ஃபுட்போர்ட் பண்ணணும். 3 மாசம் இந்த ஆர்டர் வந்ததுலேருந்து 3 மாசத்துக்குள்ள அவன் வந்து கரெக்டா சஃபிஷியன்ட் காசஸ வந்து ஏன் அவன் வரல, வந்துட்டான் அட்டென்ட் பண்ண முடியல, ஏன் வரலன்றத 3 மாசம்க்குள்ள சொல்லணும். இல்லைன்னா ஒருவேளை அவங்க சொல்லல, அந்த இவ சொல்லிட்டாங்க, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஓகேனா அவர் வந்து ஃபர்தரா இன்னொரு என்கொயரி டேட்டுக்கு கொடுப்பாரு. சொல்லலைன்னா he has to face the consequences. ஓகேவாடா? ஸோ லீகலி 4 ஸ்டெப்ஸ் செல்லம். ஓகேவா? ஒன்று அட்டண்டன்ஸ் வந்துடணும், இன்னொன்று டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்துடணும், இன்னும் எவிடன்ஸ் ஆன் அஃபிடவிட்ல இருக்கணும், கமிஷன்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ். இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் என்னெல்லாம் ப்ரொசீஜர் இன்வால்வ்ட் இன் ரிவ்யூ ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ஆஃபீஸர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 7A of the Actனா, see the provides that any person aggrieved by an order may apply for a review of the order who to the officer who passed the order, discovered new and important matter of evidence which after the exercise of due diligence not within his knowledge. ஆர்டர் திருப்பி எப்போ ரிவ்யூ ஆகும்? ஓகேவா? ஆஃப் த ஆஃபீஸர் ஆர்டர் எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்களா, இப்போ சார் நான் திருப்பி இதை ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ ஆர்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. could not be produced by him at the time when the order was made. ஒன்று ஆன் அக்கௌண்ட் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுது, அப்புறம் ஆர்டர் திருப்பி ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. இல்லை இது கண்டிப்பாக எரர் இருக்குது அந்த ஆர்டரில், நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிட்டு வாங்க. இல்லை ஏதோ ரீசனுக்காக கண்டிப்பாக if the officer says you have to review the order, you have to review the order, but under these 5 circumstances தான் ஆர்டர் ரிவ்யூ ஆகும். ஓகேவா? சப்போஸ் ஆர்டர் வந்து where it appears to the officer receiving an application, ரிவ்யூக்காக அப்ளிகேஷன் போடுறாங்க, பட் அந்த ரிவ்யூக்காக போடுற அப்ளிகேஷனுக்கு வந்து doesn't make sense to the officer na, he will reject the application. ஓகேவா? suppose when the officer has an opinion that the application for the review வந்து should be granted, இல்ல இந்த அப்ளிகேஷன் நிஜமாலே ஜென்யூனா தான் கொடுத்துருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் கொடுத்தாதான் ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நினைச்சாருன்னா அப்ளிகேஷனை கரெக்டா he will give approval for that, he will not reject it. ஓகேவா செல்லம்? ஓகே. இபிஎஃப் அப்ளேட் ட்ரிபியூனல் முடிச்சிட்டோம், சாரி ப்ரொசீஜர் முடிச்சிட்டோமா? அஷ்யூர்டு பெனிஃபிட்ஸ், ப்ரொசீஜர் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் அஷ்யூர்ட் பெனிஃபிட்ஸ் இன் கேஸ் நோ நாமினேஷன்ஸ். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ நான் சொல்லட்டுமா? ஆயிஷா நீங்க சொல்லுங்க கண்ணா, நீங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பண்றீங்க, எல்லாரும் கேளுங்க, யாரை வேணாலும் பதில் கேட்பேன். ஆயிஷா ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. கார்ப்பரேட் கம்பெனி வேலை பண்றீங்க, போனவொடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு மேம் பிஎஃப் ஃபார்ம் கொடுக்குறேன், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஃபார்ம் கொடுக்குறேன், யாரெல்லாம் உங்களை நாமினியோ அப்டேட் பண்ணிட்டு எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் 2 நாள்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ப்ராப்பரா யோசிச்சு பண்ணணும். மேரிடுன்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம், ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம், சரியா? ப்ராப்பரா பண்ணணும். ஒருவேளை நீங்க பண்ணவே இல்லைன்னா என்னடா ஆகும்? நாமினேஷனே ஃபைல் பண்ணல, நாமினேஷன் பேரே கொடுக்கவே இல்லை, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மண்டை காஞ்சி போயிரும். ரொம்ப கஷ்டம்னா அந்த ப்ராசஸ். எப்பா பிஎஃப் கிடைக்கிறதுல ரொம்ப டிலே ஆயிடும். யார் சொன்னாங்க? கீர்த்தனாவா நந்தனாவா? ஆயிஷா சாரி சாரி சொல்லம், இதை கேட்டேன்ல. ஆமாண்டா, பிஎஃப் கிடைக்கிறதே ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க பாவம், லீகல் லாயர் யாரு அப்படின்றத தேடுவாங்க. ஜெனரலா லீகல் லாயர் யார் இருப்பாங்க? கல்யாணம் ஆனா ஸ்பௌஸு, குழந்தைங்க, இல்லை கல்யாணம் ஆகலைன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? லீகல் லாயர் சர்டிஃபிகேட்டை இவங்க சப்மிட் பண்ணணும். யாரெல்லாம் சொல்லி? டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் வந்து அக்செப்ட் பண்ணி ஒன்று க்ரீன் சைன் அவளோடது இருக்கணும், இல்லை ரெவன்யூ ஆஃபீஸ் கோர்ட்டோடது யாராவது வச்சு ஃபஸ்ட்டு லீகல் லையர் சர்டிஃபிகேட். அப்புறம் என்ன பண்ணணும்? லீகல் லையர் வந்து ஃபார்மலாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த எம்ப்ளாயி செத்து போயிட்டான், எனக்கு அந்த எம்ப்ளாய்க்கு இந்த ரிலேஷன்ஷிப், என்னோட லீகல் லையர் சர்டிஃபிகேட் நான் கொடுத்துருக்கேன், இதுதான் என்னோட பேங்க்கு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே, நீ கொஞ்சம் பார்த்து ப்ராசஸ் பண்ணி கிளைமை கொடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான்? இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. சும்மாவா? இபிஎஃப்ஓ ஆஃபீஸ எங்கடா? கோயம்புத்தூர்ல எங்கடா இருக்கு உங்களுக்கு இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்? ராம அது என்ன இடம் பார்த்தோம்? பாலசுந்தரம். எங்கடா உங்க வீடு பக்கத்துலயாடா? யாராவது வீடு பக்கத்துலயாடா? மித்ரா கீர்த்தனா நந்தனா? தூரமா? ரொம்ப தூரமாடா? ஓ சரி சரி சரி, ஓகே. ஆனா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணா, ஏன்னா கம்பெனில போனா எல்லாம் பண்ணுவான், ஆனா என்ன கடகடன்னு முடிச்சிடு, கடகடன்னு முடி, கடகடன்னு முடியுமா? எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம் ஒன்னும் சொல்ல மாட்டான். இங்க சைன் போட, அங்க சைன் போடு, இங்க சைன் போடு, இங்க சைன்.
இந்த இதுல சொல்லுவாங்க தெரியுமா? லோன்ல வாங்கும்போது. பஜாஜ் லோன் வாங்கியிருக்கீங்களா யாராவது? இஎம்ஐல அப்பா கூட போகும்போது லோன்ல ஏதாவது வாங்கியிருக்கீங்களா இஎம்ஐல? மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, ஏசி, ஏர் கூலர் அந்த மாதிரி வாங்கினது இல்ல. நீங்க இதுக்காகவே சும்மா கடைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த லைக் இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா எதுலயுமே நீங்க ப்ராப்ளத்துல மாட்டிருக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளத்துல மாட்டாம இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார் கிளைம் வந்து கரெக்டா வேலிடேட் ஆயிடும். இல்லைன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல மாட்டிடும். அதே மாதிரி லீகல் லையர்ஸ் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு ஒரு 4 பேர் 4 பசங்க இருக்காங்கடா. 3 பசங்க பயங்கர இன்டெலிஜென்ட். 4வதுக்கு மட்டும் புத்தி சுவாதீனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேரும் சேர்ந்து சைன் போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு எங்க அப்பாவோட பென்ஷனோ அம்மாவோட பென்ஷனோ இவங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அப்புறம் அப்ரூவல் ஆசீஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு டிஸ்பியூட் ஏதாவது இருந்ததுன்னா கோர்ட் கிட்ட போயிட்டு என்ன கரெக்டான விஷயம், எப்படி இதை எடுத்துட்டு போலான்றத இது பண்ணிக்கணும். அவ்வளவுதான் செல்லம்மா. இபிஎஃப் ஓவர். ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். ஓகேடா தான். ஸோ ஐஷா தேங்க்ஸ் செல்லம். அக்ஷயா தேங்க்யூ. அஸ்வினி தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. வர்ஷிதா தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ கண்ணா. கோத்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா டவுட் வராது. நீங்க கோத்ரூ பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே, நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ இன்னைக்கு இந்த ஃபைல் ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்பிச்சு விட்றேன் செல்லம். ஓகேடா. 8 o'clock கிளாஸ் பார்க்கலாம் செல்லம்.